நான் பேச ஆரம்பிக்கலாமா? அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். பேராசிரியர் குறிஞ்சிவேந்தன் ஐயா அவர்களே, தமிழுக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் ஆராய்ச்சியாளர்களே, தமிழ் கல்வியற் சிறந்த கல்வியாளர்களே, மற்றும் தமிழில் வணக்கம் நன்றி என்ற இரு சொற்களே தெரிந்த என் இணையர் மருத்துவர் நிக்கலஸ் பேட்லி அவர்களே, அனைவருக்கும் உங்கள் பொன்னான நேரத்தை எனது பிதற்றல்களுக்கு செவிசாய்க்க வந்ததற்கு என் மனமார்ந்த நன்றி. நான் இங்கே வரும்போது அறிவுமதி ஐயா சொன்னார், பார்த்து படிக்கக்கூடாது அப்படின்னு. ஆனால் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் குழா திறந்த மாதிரி தமிழ் முத்தமிழும் கொட்டும். அந்த அளவுக்கு எனக்கு செந்தமிழில் பேசி பழக்கம் இல்லை. அதனால் நான் கொஞ்சம் பார்த்தே படிக்கிறேன், மன்னிக்கணும். அடுத்த முறை வரும்போது இன்னும் கொஞ்சம் தயாரிச்சுக்கிட்டு வரேன். தஞ்சாவூரில் பேசுவது எனக்கு பெருமை மட்டுமல்ல, மிகப்பெரிய பொறுப்பும் கூட. தஞ்சாவூரில் நின்று கொண்டு வரலாற்றின் வெப்பத்தை உணராதவர் யாராக இருக்க முடியும்? இந்த நகரம் தமிழ்கலையின் ஊட்டச்சத்து. இசையும் நடனமும் இலக்கியமும் இங்கே செழித்தது, இன்னும் செழித்து கொண்டிருக்கிறது. ராஜராஜ சோழனின் ஆட்சியில் தேவதாசிகள் வெறும் கலைஞர்கள் மட்டுமல்ல, அவர்கள் கலையின் காவலர்கள், கல்வியாளர்கள், தமிழ் இசையின் உயிர்நாடி. அவர்களின் திறமை அந்த காலத்தில் புகழ்பெற்றதாக இருந்தாலும் பெயர்கள் வரலாற்றில் பெரும்பாலும் மறைக்கப்பட்டு விட்டன. அவர்களின் ஆற்றல் சில படங்களிலும் தாள கட்டமைப்பிலும் நடன முறையிலும் பரதநாட்டியத்தின் சில ஜதிகளிலும் இன்னும் நிலைத்திருந்தாலும் அவர்களுக்கான இடம் பறிக்கப்பட்டு விட்டது என்றே சொல்ல வேண்டும். காவேரி நதி தஞ்சாவூரின் மணிமுனையில் அமைந்ததுடன் நூற்றாண்டுகளாக தமிழிசை மற்றும் சதிர் ஆகியவற்றின் சாட்சியாக அமைந்துள்ளது. அதன் தாழ்ந்த நீர்களில் இசையின் மகிழ்ச்சியுடன் நடனத்தின் அழகும் செழித்து விளங்கியது. அப்போது சமூகத்துடன் கலந்த உரையாடலால், அதாவது ஒரு சமூகத்துடன் இணைந்து மட்டுமல்ல, மக்களுடன், அனைத்து மக்களுடனும் இணைந்து உருவான கலையாக பரதநாட்டியத்தின் வளர்ச்சியை கண்டோம். நமது தமிழ் பல்கலைக்கழகம் நமது தாய்மொழியையும் கலைப்பண்பையும் பாதுகாப்பதில் பெரும் பங்களிக்கிறது. இங்கு கல்வி மற்றும் கலை எழுச்சி ஒன்று சேர்ந்து நடக்கிறது. இப்படிப்பட்ட வாய்ப்பு, இப்படிப்பட்ட சிறப்பு மிக்க இந்த மேடையில் பேசும் வாய்ப்பை நான் பெரிதாக கருதுகிறேன். ஆராய்ச்சி மாணவர்களை 18 ஆண்டுகள் கற்பித்த அனுபவம், உலகம் முழுவதும் கற்பித்த அனுபவம், பரதநாட்டியத்தை 25 ஆண்டுகள் கற்பித்த அனுபவம், மற்றும் பரதநாட்டியத்தின் மாணவியாக 35 ஆண்டுகள் பயின்ற அனுபவம், பயின்று கொண்டிருக்கின்ற அனுபவம், இதெல்லாம் எனக்கு கற்றுத்தந்ததே. ஒரு கலைஞராகவும் அறிஞராகவும் மாணவியாகவும் சேர்த்து நான் 2 பங்களிப்புகளை இன்று செய்ய வேண்டியுள்ளேன். பாரம்பரியத்தை காத்து கொண்டு அதனை கேள்வி கேட்டு பரிசோதிப்பது. இதில் யார் அரவணைக்கப்படுகின்றனர், அங்கீகரிக்கப்படுகின்றனர், யார் புறக்கணிக்கப்படுகின்றனர் என்பதை தெளிவாக பார்ப்பது. இன்றைய ஆய்வில் என்னுடைய நிலைப்பாடு பரதநாட்டியத்தை எதிர்த்து அல்ல, பரதநாட்டியத்தின் உள்ளிருந்து அதனை கேள்வி கேட்பது. இந்த நிலைப்பாட்டில் ஆழமான காதல், தூய எண்ணம், ஏன் அதிகாரம் கூட உள்ளது. இத்தனை ஆண்டுகள் பரதநாட்டியத்துடன் பயணம் செய்திருக்கிறேனே, இந்த உரிமை கூடவா எனக்கு கிடையாது? இவ்வாய்வில் நான் என் சொந்த அனுபவத்தை நினைவுபடுத்துகிறேன். பாபுராவ் பாகுல் இயற்றிய When I Lied About My Caste என்ற நூலை படித்த போது அது என் சொந்த அனுபவங்களை நேரடியாக நினைவுபடுத்தியது. நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னையில், பூர்வீகம் நெல்லை மாவட்டமாக இருந்தாலும் பரதநாட்டிய உலகம் சில சாதியினரால் ஆதிக்கம் செலுத்தப்பட்டும் நிர்வகிக்கப்பட்டும் இருக்கும் சூழலில் சாதியின் மேல் எனக்கு நம்பிக்கை இல்லாவிட்டாலும் என் சாதிய அடையாளத்தை பொய்ப்பிக்க வேண்டிய நிலை எனக்கு ஏற்பட்டிருக்கிறது, பலமுறை ஏற்பட்டிருக்கிறது. அப்போது நான் சிறுமி. என்னை பார்ப்போர் கேட்கும் கேள்வி, நன்னா ஆடுறையே, நீ ஐயரா ஐயங்காரா என்பது. அதிர்ச்சியும் வெட்கமும் சிறிது பொய்யும் சிறிது உண்மையும் எல்லாமே கலந்து ஒரு சாதியின் பெயரை கூறினேன். அது பாதி உண்மையும் கூட. உடன் இருந்த ஒரு பெண்மணி, அப்படியா, உன் முகத்தில் அந்த கலையே இல்லையே என்றார். மேலும் பல கேள்விகள் கேட்கப்பட என் குட்டு வெளிப்பட்டது. அந்த அனுபவம் எனக்கு தனிமை, அச்சம், கோபம், வெட்கம், அவமானம் ஆகியவற்றை தந்தன. அப்போது ஒன்றை புரிந்து கொண்டேன்.
நடனத்திற்காக அதற்கான தகுதியும் உழைப்பும் இருந்த போதிலும் ஒரு முழு நேர நடன கலைஞராக என்னால் ஒருபோதும் முன்னேற முடியாது என்று புரிந்து கொண்டேன். பல பாவங்களை, பல கதாபாத்திரங்களை, அடவுகளை, விஸ்தாரமான இந்த உலகத்தை எனக்கு கற்றுத்தந்த பரதம் சாதி மதம் என்ற சிறிய வட்டங்களுக்குள் சிக்கிவிட்டது எனக்கு புரிந்த போது மனம் வலித்தது. அன்றிலிருந்து என் அடையாளம் பற்றி மட்டுமல்ல, ஒதுக்கப்பட்ட பலரின் அடையாளங்களை பரதத்தில் கொணர்வதன் முக்கியத்துவத்தை உணர்ந்தேன். அடையாளம் என்பது பிறப்பின் விளைவு மட்டுமல்ல, அது கருணை, அன்பு, பண்பு, நீதி மற்றும் அனைவரையும் அரவணைத்தல் மூலம் உருவாகிறது. இந்த ஒளி என் கலைப்பயணத்தை மாற்றியது. இதனால் பல பின்விளைவுகளை நான் சந்தித்தாலும் இந்த நீச்சல் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நடனம் யாருக்கானது? இந்த கலை யாருடையது? இந்த கலை நூற்றாண்டுகளாக தேவதாசியர் மரபில் பெண்களால் காக்கப்பட்டது. அவர்கள் உடலை அறிவாக மாற்றியவர்கள், அறிவை நடனமாக மாற்றியவர்கள். ஆனால் இந்த சமூகமே அவர்களை ஒதுக்கியது, அவமதித்தது, அவர்களின் குரலை மௌனப்படுத்தியது. பின்னர் இந்த கலை மீட்கப்பட்டது. இன் ஏர் கோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, மீட்கப்பட்டது. ஆனால் அந்த மீட்பு அனைவருக்கும் சமமானதா? இல்லை. சில உடல்கள் மட்டுமே மேடைக்கு ஏற்றவை என்று தீர்மானிக்கப்பட்டது. சில குரல்கள் மட்டுமே புனிதம் என்று அறிவிக்கப்பட்டது. அதுதான் பரதநாட்டியத்தின் சாதி அரசியல். என்னை பொறுத்தவரையில் பரதநாட்டியத்தில் ஜதி உண்டு, ஜாதிக்கு இடமில்லை. மனிதம் அவசியம், புனிதம் தேவையில்லாத அணி. முனைவர் அம்பேத்கர் சொன்னார், இந்தியர்கள் எங்கு சென்றாலும் சாதியையும் அழைத்து செல்வோம் என்று. இதை அமெரிக்காவிலும் இப்போது இங்கிலாந்திலும் இன்றும் நான் கண்கூடாக காண்கிறேன். நடனம் வெறும் உடலின் இயக்கத்தில் நிற்கக்கூடாது என்று என்னுடைய இயக்கம் நடன குழுமத்தை தொடங்கினேன். நடனம் ஒரு சமூக இயக்கமாக, அரசியல் இயக்கமாக, மக்களின் இயக்கமாக இருக்க வேண்டும் என்பதே என் நோக்கம். நமக்கு கிளீவ்லண்ட் தியாகராஜ ஆராதனையிலும் ஸ்ருதியிலையும் வாய்ப்பு கிடைக்காது என்பதால் நம்மை போன்றோருக்கு நாமே ஏன் வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடாது, உருவாக்கி தரக்கூடாது என்ற அசட்டு நம்பிக்கை. இந்த பயணத்தில் நான் எடுத்த சில முயற்சிகளை பகிர்கிறேன். கொஞ்சம் சலங்கை. தொன்று தொட்ட பெருமை பெற்றாலும் சில மக்களிடமே போய் சேர்கிறது நம்ம பரதம். நவீனமாக இருந்தாலும் பட்டி தொட்டி எங்கும் பரவி இருக்கிறது திரைத்துறை. மக்களிடம் பிரபலம் அடைந்த திரையுலகின் பாடல்களுக்கு பரதம் மட்டுமே, தட் இஸ் பியோர் பரதநாட்டியம், அது மட்டுமே செய்தால் அது பலதரப்பட்ட மக்களிடம் சென்று அடையுமா என்ற கேள்விக்கு விடையே கொஞ்சம் சலுகை. மருந்தோட கொஞ்சம் சர்க்கரையை கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி. திரையுலகின் மூத்த வழிகாட்டிகளான தேவதாசியனருக்கு தர வேண்டிய அங்கீகாரத்தை இந்த நிகழ்ச்சியில் கொடுத்தோம். விளைவு, பரதத்தால் இத்தனை பரவசத்தை ஏற்படுத்த முடியுமா என்று வியந்த பெருமக்கள். அதுவும் டாலஸ் நகரில் 45க்கும் மேற்பட்ட நடன கலைஞர்களை கொண்டு வடிவாக்கப்பட்ட இந்த நிகழ்ச்சிக்கு மக்களிடையே பலத்த ஆதரவு கிடைத்தது. அப்போது சிலருக்காவது புரிந்த ஒரு விஷயம், பரதமும் மக்கள் கலையே என்பது. சில வட்டத்தில் இருப்போர், அதாவது சிறிய வட்டத்தில் இருப்போர் சிலர் சொன்னது பரதநாட்டியத்தின் புனிதத்தை நான் அவமதித்ததாக. மக்களிடம் மக்கள் கலையான பரதநாட்டியத்தை கொண்டு சேர்த்தது, அதாவது மக்கள் ரசிக்கும்படி செய்தது பெரும் குற்றமாகிவிட்டது. முகமது நபி மலையுடன் வரவில்லை என்றால் மலையல்லவா முகமது நபியிடம் போய் சென்றடைய வேண்டும்? ஆங்கிலத்தில் அர்பன் ஜென்ட்ரிஃபிகேஷன் என்ற ஒரு சொற்றொடர் உண்டு. அதாவது நியூயார்க் போன்ற பகுதிகளில் கருப்பர்கள் வாழும் இடங்களை அது பல பாழடைந்து கிடக்கும். பின்னர் இடப்பற்றாக்குறையால் வெள்ளையர்கள் சிலர் அங்கே குடியேறுவார்கள். சிறிது சிறிதாக அந்த பகுதியை ஆக்கிரமித்து பின் கருப்பர்களை வெளியேற்றி விடுவார்கள். இப்போது அந்த ஏரியாவே ரொம்ப அழகாக டெவலப் ஆகிடும். பின்னர் கருப்பர்கள் அங்கே வீடு வாங்க முயற்சித்தால் அதற்கு தடை விதித்து விடுவார்கள், அல்லது விலையை பல மடங்காக உயர்த்தி விடுவார்கள். எங்கேயோ கேட்டாற்போல் உள்ளதா? பரதத்தின் நிலையும் அதுவே. இங்கே அர்பன் ஜென்ட்ரிஃபிகேஷன் போல் கிளாஸ், காஸ்ட் ஜென்ட்ரிஃபிகேஷன் நடந்து கொண்டிருக்கிறது.
என்னுடைய அடுத்த முயற்சிக்கு வருவோம். குறவஞ்சி. பரதநாட்டியத்தில் ஒடுக்கப்பட்ட சாதியினருக்கு ஆட வாய்ப்பு தருவதே அபூர்வம். இதில் பரதத்தில் ஒடுக்கப்பட்ட சாதி கதாபாத்திரங்களை முன்னிறுத்தி காண்பிப்பது உலக மகா அதிசயம். கவிஞர்களுக்கே எப்படி காமிப்போம்னா இப்படி காமிப்போம். இது என்ன முத்திரைன்னு புரியுதா? ஸோ அதனால் பாரதியார் எழுதியிருக்கார் அப்படின்னாக்க இப்படி தான் காமிப்போம். ஸோ கவிஞர்களையே பூணூல் முத்திரை கொண்டு காட்டும் உலகம் அது. அத்தகைய உலகில் ஒடுக்கப்பட்ட இரு கதாபாத்திரங்கள் உண்டு, ஜஸ்ட் ஃபார் ரெப்ரசன்டேஷன். ஒன்று நந்தன், இன்னொன்று குறத்தி. நந்தன் கதையாவது பக்தியில் திளைத்தது என்பதால் நந்தனை முன்னிறுத்துவர். குறத்தியோ அழுக்குடன் தலையை சொரிந்து கொண்டு மூக்கை சிந்திக்கொண்டு மிகவும் தாழ்த்தப்பட்ட நிலையில் காட்டப்படுவாள். அந்த காலத்திலேயே வீரத்துடன் வேட்டையாடியும் குறி சொல்லி பொருள் ஈட்டியும் தன் குடும்பத்தை காப்பாற்றியவளுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் அர்ப்பணிப்பாக அமைக்கப்பட்டதே குறவஞ்சி. இதில் என் குறத்தியே கதாநாயகி, வசந்தவல்லி அல்ல. அவளின் அறிவு கூர்மை, இரட்டுற மொழியும் மொழிவளன் மற்றும் பம்பரம் போல சுழலும் நடனம் இவற்றை முன்னிறுத்தியே காண்பித்தேன். விளைவு, அமெரிக்காவில் டெக்சஸில் வாழும் குழந்தைகள் கூட ஒத்திகைகளை பார்த்துவிட்டு வீட்டுக்கு சென்று வஞ்சி வந்தனளே மலைக்குற வஞ்சி வந்தனளே என்று பாடியது. அடுத்த தலைமுறைக்கு சமத்துவமான பரதத்தையும் நம் தமிழின் அழகையும் கொண்டு சேர்த்தால் பின் நமக்கு வேறென்ன வேண்டும்? கொஞ்சம் சலங்கை மற்றும் குறவஞ்சி மூலம் $2.2 மில்லியன் நிதி திரட்டப்பட்டது. இந்த நிதி நம் தமிழ்நாட்டில் வாழும் மாற்றுத்திறனாளிகள், சிறை கைதியினரின் குழந்தைகள், அபலை பெண்கள் மற்றும் வறுமை கோட்டின் கீழ் அவதிப்படும் மக்களின் நிலையை மேம்படுத்த பயன்படுத்தப்பட்டது. சங்க இலக்கியம் அடுத்த முயற்சி. கொரோனா வைரஸ் உலகையே ஒரு உலுக்கிய போது மக்கள் யூடியூப், சமையல், உடல் பயிற்சி என்று தங்கள் நேரத்தை செலவிட்டனர். எனக்கு சிக்கியதோ நம் சங்க இலக்கியம். நான் முதலில் தேர்ந்தெடுத்தது நற்றிணை 45. இவளே கானல் நன்னிய காமர் சிறுகுடி நீள்நிற பெருங்கடல் கலங்க உள்புக்கு மீனெறி பரதவர் மகளே, நீயே நெடுங்கொடி நுடங்கும் நியமமூதூர் கடுந்தேர் செல்வன் காதல் மகனே, நினச்சுரா அறுத்த உணக்கல் வேண்டி இனப்புள் ஓப்பும் எமக்கு நலன் எவனோ, புலவு நாரதும் செல நின்றிமோ, பெருநீர் விடையுள் எம் சிறு நல்வாழ்க்கை நும்மொடு புரைவதும் அன்றே, எம்மனோரில் செம்மலும் உடைத்தே. தலைவியோ நெய்தல் நிலத்தவள், எளிமையான குடும்ப பின்னணி. தலைவனோ மருத நிலத்து செல்வந்தரின் செல்லப்பிள்ளை. அடிக்கடி தலைவியை நாடி வருகிறான். ஆனால் அவன் உள்நோக்கம் சரியானதா என்று நமக்கு தெரியாது. தோழி சொல்கிறாள், சுறாமீனை அறுத்து அதன் உலர்ந்த மாமிசத்தை கொத்த வரும் பறவையை விரட்டும் எமக்கு உம்மால் பயன் என்ன? அதாவது நீ காக்கா ஓட்ட கூட லாயக்கில்லை அப்படிங்கிறா. இங்குள்ள புலால் நாற்றத்தை உன்னால் தாங்க முடியாது, நிற்காதே, இங்கிருந்து செல். எம்மனூரில் செம்மலும் உடைத்தே, எங்கள் ஊரிலும் பெரிய மனிதர்கள் இருக்கிறார்கள். இன்றைய மொழியில் சொல்ல வேண்டுமென்றால் கிளம்பு, காத்து வரட்டும் அப்படிங்கிறாள். இந்த பாடல் வரிகளின் சுவையை சொல்லி மாளாது. மனிதரின் சாதி ஏற்றத்தாழ்வு, பெண்ணின் தன்மானம் மற்றும் டங் இன் சீக் என்பார்கள், அதாவது நக்கல், நையாண்டி, இவை அனைத்தும் சேர்ந்து நமக்கு சுயமரியாதை மின்னிடும் ஒரு அற்புத நடனத்தை தருகிறது. அத்தன் அடித்து வயதாலும் என்ன ஆத்திரப்படுகிறாய் பெண் புத்தியாலே என்று கூறும் பரதநாட்டியத்தின் தாய் கதாபாத்திரத்தை விட நம்முடைய நற்றிணை தோழி பல படி மேலோங்கி நிற்கிறாள். அதன் பின் இந்தியானா பல்கலைக்கழகத்தில் அமெரிக்கன் மாடர்ன் நடனம் கற்கும் மாணவருக்கு 4 மாதம் பரதம் சொல்லிக் கொடுக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. 4 மாத இறுதியில் அவர்கள் ஒரு பாடலுக்கு நடனம் ஆட வேண்டும். இதற்கு நான் ராமரையோ கண்ணனையோ நாடாததற்கு பல காரணங்கள் இருந்தாலும் மனிதத்தையும் யாவரையும் கேளிராய் அரவணைக்கும் பொருள் உள்ள ஒரு பாடல் சிறப்பாக இருக்கும் என்கிற எண்ணம். அதற்காக என்னிடம் சிக்கியது அகநானூறு 82. ஆடு அமை குயின்ற அவிர்துளை மருங்கின்
கோடை அவ்வழி குழலிசையாக பாடையின் அருவி பனிநீர் இன்னிசை தோடு அமைமுழவின் துதைக்குரலாக கணக்கலை இகுக்கும் கடுங்குரல் தூம்பொடு மலை பூஞ்சாரல் வண்டு யாழாக இன்பல் இமிழிசை கேட்டு கலி சிறந்து மந்தி நல்லவை மருள்வன நோக்க கழைவளர் அடுக்கத்து இயலி ஆடுமையில் நனவு புகு விரலியின் தோன்றும். இந்த பாடலை தமிழ் என்கிற ஒரு மொழியையே கேள்விப்பட்டிராத 17 அமெரிக்கர்களுக்கு சொல்லித் தருவதில் பெரும் உவகை கொண்டேன், கொஞ்சம் கர்வமும் கொண்டேன். இந்த பாடலின் வரிகளை அவர்கள் சுவைத்து ரசித்தார்கள். அவர்களால் மூங்கில்களையும் அது குழலாய் மாறி அதன் மூலம் கோடை காற்று இசையாக உருவாவதை அழகுடன் அபிநயிக்க முடிந்தது. இந்தியானாவில் மட்டுமல்லாது நியூயார்க்கிலும் அவர்கள் இதை அரங்கேற்றினார்கள். ஏறத்தாழ 1.5 ஆண்டுகளுக்கு முன் இதே மேடையில், இதே தமிழ் பல்கலைக்கழகத்தில் நெடுநல் வாடையை அரங்கேற்றும் அரிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. உலகம் முழுதும் நான் பல அரங்குகளை கண்டிருந்தாலும் இந்த தஞ்சையில் நம் பல்கலைக்கழகத்தில் சங்க இலக்கியத்தை அரங்கேற்றதே என் வாழ்வின் சிகரங்களில் ஒன்றாக நான் கருதுகிறேன். 2000 ஆண்டுகள் கடந்தும் இந்த பாடல் இன்னும் உயிருடன் உள்ளது. ஏனெனில் இது பேசுவது அரசர்களை பற்றி மட்டுமல்ல, அரண்மனைகளை பற்றி மட்டுமல்ல. இது பேசுவது ஒரு பெண்ணை பற்றி, அவளின் காத்திருப்பை பற்றி, அவளின் உடலை ஊடுருவும் மழையையும் குளிரையும் பற்றி. அந்த மழை அனைவருக்கும் சமமானது, எல்லோருக்கும் பெய்யும் மழை. மழை யாருடைய சாதியையும் பார்ப்பதில்லை, யாருடைய மதத்தையும் கேட்பதில்லை, யாருடைய மொழியையும் தேர்ந்தெடுப்பதில்லை. அது கூரையுள்ள வீட்டிலும் பெய்கிறது, கூரை இல்லாத உடலிலும் பெய்கிறது. அதுபோலத்தான் கலை, மொழி, வலி, பிரிவு, காத்திருப்பு, நிலைத்திருப்பு இவை ஒரு சமூகத்தின் சொத்து அல்ல, இவை மனித அனுபவங்கள். நெடுநல் வாடையில் பெண் காத்திருக்கிறாள். அந்த காத்திருப்பு அமைதியானதும் அல்ல, அது பலவீனமும் அல்ல. இது போரால் உருவான காத்திருப்பு, அரசால் உருவான காத்திருப்பு, ஆணாதிக்கத்தால் உருவான காத்திருப்பு. பெண்ணின் உடல் வரலாற்றின் சுமையை தாங்கிக் கொண்டிருக்கிறது. அவளின் குளிரும், அவளின் நடுக்கமும், அவளின் மௌனமும், இவை எல்லாமே அரசியல். நெடுநல் வாடையில் மழை எல்லோரையும் நனைக்கிறது. அதுபோல கலை எல்லோரையும் சேர்க்க வேண்டும், அரவணைக்க வேண்டும். இல்லையேல் அது கலை அல்ல, அது காலத்தினிடம் தோற்றுப்போன உயிரில்லாத பொருள். மியூசியமில் வைக்கலாம். பேராசிரியர் கருணானந்தம் சொல்வது போல, பண்பாடு என்பது பண்பட்டு கொண்டே இருப்பது. பண்பட்டு கொண்டே இருக்க முயற்சிக்கும் நாம் அனைவரையும் அரவணைத்து, அங்கீகரித்து, அன்புடன் அறவழியில் பயணம் செய்ய வேண்டும் என்பதே என்னவா. இதுவரை நான் பேசியது யார் மேடையில் நுழைய அனுமதிக்கப்பட்டார்கள் என்பதை பற்றி. ஆனால் ஒரு முக்கியமான கேள்வி இன்னும் மிச்சம் இருக்கிறது. எது மேடைக்கு வர அனுமதிக்கப்படவில்லை? சாதியை பற்றி பேசலாம், வர்க்கத்தை பற்றி பேசலாம், தேவதாசியரை பற்றி பேசலாம். ஆனால் பெண் உடலுக்கு நடந்த வன்முறையை பரதநாட்டியத்தில் நேரடியாக பேசலாமா? அங்கேயே நமக்கெல்லாம் ஒரு அசௌகரியம் தொடங்குகிறது. ஏனெனில் பரதநாட்டியம் பெண் உடலை பேசுகிறது, ஆனால் பெண் உடலுக்கு நடந்த வலியை மௌனப்படுத்துகிறது. வன்புணர்ச்சியை அசுரன் செய்தான் என்று கதையாக்கலாம். ஆனால் அத்தை, மாமா, ஆசிரியர், மேலாளர் செய்ததை அபிநயிக்கலாமா? அங்கே புனிதம் ஒரு காவலராக, ஒரு சர்வாதிகாரியாக நிற்கிறது. இந்த மௌனத்தை நான் உடைக்கத் தொடங்கிய இடம்தான் அழுக்கான அந்தரங்கங்கள். இது ஒரு நடன குறும்படம், தன் வரலாறு தான். ஆனால் அநேக பெண்களின் கதையும் கூட. இது ஒரு கவிதை அல்ல, இது என் உடல் சேகரித்த தரவு. பல ஆண்டுகள், பல நாடுகள், பல அமைப்புகள், பல பரிணாமங்கள். கேளுங்கள், அழுக்கான அந்தரங்கங்கள். இதற்கு நான் பரதநாட்டியம் செய்து குறும்படமாக ரிலீஸ் செய்தேன். அவளது பெண்குறியை பிளந்து எமது பயணம் தொடங்கியது. வீரத்திலகமில்லை, குருதியும் கதறலும் மட்டுமே. மறுத்து வச்சு எம்மை தலைகீழாக பிடித்து கூறினாள், பெண் பிள்ளைதான் நளினி. இமைக்கும் முன்பே 2ஆம் பட்சம். 6 வயதில்
வன்புணர்ச்சி நடந்தது. ஐயோ, அது அபசகுனம். கால் சட்டை உடுத்தியதால் கேலிக்குள்ளானோம். உண்டிகோல் பொம்மையானது. அப்பாவின் வண்டியை சரி செய்வதில் ஆர்வம் காட்டிய போது, கண்ணே, அம்மாவுக்கு சமையலில் உதவு என்றார். அரசு பேருந்து, அனலாய் வெப்பம், ஆண்பாலரின் கைகள் துழாவ, கண்கள் ஊடுருவ, பல்லவனின் கரிய பெரிய புகைக்குள் தஞ்சம் புகுந்து உரிமையோடு உயிர் பெற்று வெளியேறினோம். ஒரு நாள் வந்தது அழையா விருந்தாளி, எம் கருவறையின் முதல் அகவொலி. கரை படிந்த எம் ஆடைகளே எமக்கு பாதுகாப்பாகின. வெட்கமும் நிம்மதியும் கலந்த வினோத அவியல். மார்பகத்தை பலவந்தமாய் பிடித்த உறவினனையும் உடற்கட்டை ஆலயச் சிலைகளுடன் ஒப்பிட்ட அயலானையும் பச்சிளம் வயது தோழியிடம் உன்னால் தான் அது நடந்தது என்று பழி கூறிய ஆசிரியையும் விடுத்து வந்தடைந்தோம் வட அமெரிக்காவுக்கு. அங்கு என் பின்பாகம் பதம் பார்க்கப்பட்டது. தோழியின் கேள்வி, குட்டை பாவாடை அணிந்திருந்தாயா? அபச்சாரம் செய்த ஆடை இப்போது கொடைக்குவியலில். காமம் கண்ணில் பிறன்மனை நோக்கி நான் உடன் பணிபுரியும் ஒரு பேராசிரியன். ஆண்கள் அப்படித்தான் என்று விளக்கினான் மேலதிகாரி. நீதி தேடி நொந்தோம். ஆயுள் முழுதும் அழுக்காறு படிந்த அந்தரங்கங்கள் நிரம்பும் இந்த கரிய நெஞ்சுக்குழி தாயல்ல, தமக்கை அல்ல, ஒரு சாமானிய பெண். பெண்ணின் பாட்டை புலம்பும் பெண். பாருங்கள், பகிருங்கள், அடுத்த காணொளிக்கு செல்லுங்கள். வரவேற்பறையிலும் வலைதளத்திலும் விவாதம் செய்வோம். வெளியே வர எழ வேண்டும் அல்லவா? எனக்கு என்னவோ சுவாமிநாதன் அடிமை பண்ணுறதுக்கும் இந்த கவிதைக்கு பரதநாட்டியம் பண்ணுறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குன்னு ஒரு நம்பிக்கை. இந்த கவிதை ஒரு குற்றச்சாட்டு அல்ல, இது ஒரு சாட்சி. பல சர்வதேச விருதுகள் பெற்றது என்ற மகிழ்ச்சியை அளித்தாலும் பல பெண்கள் இந்த படத்தை பார்த்து என்னிடம் மனம் விட்டு பேசியதுதான் எனக்கு நிறைவு அளித்தது. இந்த குறும்படத்தை இப்போது முழு நீள நாடக வடிவில் 1000 விழுப்புண்கள், அதாவது 1000 பேப்பர் கட்ஸ் என்ற தலைப்பில் செப்டம்பர் மாதம் அரங்கேற்ற உள்ளேன். இந்த பயணத்தில் ஒரு கட்டத்தில் நான் புரிந்து கொண்டது, நான் சமூகத்திடம் பெண்ணுரிமை பற்றி பேசினால் மட்டும் போதாது. ரணங்கள் ஆறுவதற்கு நான் என்னிடமும் பேச வேண்டும். ஏனென்றால் என்னை நான் முதலில் எடை போடுவதை, குறை கூறுவதை நிறுத்த வேண்டும். முதலில் நம்ம தான் யோசிப்போம், நான் ஏதாவது தப்பு பண்ணேனா, ஏன் அந்த மாதிரி ஆச்சு, நான் என்ன பண்ணேன். அதனால் எனக்கே நான் ஒரு கடிதம் எழுதினேன். இதுவும் 1000 விழுப்புண்களில் வரும். பரதநாட்டியம் இதுக்கு பண்ணால் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இந்த கடிதம் ஒரு பெண்ணுக்கானது அல்ல, இது நாம் எல்லோருக்குள்ளும் இருக்கும் அந்த பெண்ணுக்கானது. கேளுங்கள். என் இனிய எனக்கு, என்னை மன்னித்து விடுவாயா? என் இனிய எனக்கு, என்னை மன்னித்து விடுவாயா? மீண்டும் மீண்டும் உன்னை கைவிட்டதற்காக, ஒவ்வொரு முறையும் நீ பலவந்தப்படுத்தப்பட்ட போது உன்னை குற்றம் கூறிய உலகின் பக்கம் நின்றதற்காக என்னை மன்னித்து விடுவாயா? உன்னிடம் தவறான கேள்விகளையே கேட்டேன். இவை நடந்தது நீ அசட்டு துணிச்சல் காட்டியதாலா, நாணம் காட்டாததாலா, அச்சம் காட்டாததாலா, நீயாக இருந்ததாலா? இவை அனைத்தும் உன் தவறு என்று உன்னை நம்ப வைத்தேன். உன் உடை, உன் நடையின் திமிர், உன் அலைபாயும் மயிர், உன் வாய் திறந்த கவலை இல்லாத பெரிய சிரிப்பு, உன் கட்டுக்கடங்காத உணர்ச்சி பெருக்கு, உன் முற்போக்கு சிந்தனை, ஒவ்வொரு முறையும் உன்னை கைகள் தீண்டிய போது நீ மாசுபட்டாய் என்றேன். ஆனால் இப்போது எனக்கு புரிகிறது, தவறு உன்னுடையதல்ல. நீ அப்போது குழந்தை, நீ அப்போது சிறுமி, நீ அப்போது பெண். எப்படி தவறு அந்த குழந்தையினுடையது இல்லையோ, அதுபோல தவறு அந்த பெண்ணினுடையதும் அல்ல.
எந்த பெண்ணினுடையதும் அல்ல. நன்றாக கேள். அப்போதும் சரி, எப்போதும் சரி, தவறு உன்னுடையதல்ல. உன் வலிகள் ஒட்டுமொத்தமாய் வந்து சேரவில்லை. சில ஆழமானவை, எங்கு கூறிய ஆயுதம் படக்கூடாதோ அங்கு பாய்ந்தவை, என்றும் மறையாத ரணத்தை கொடுத்தவை. மற்றவையோ சிறிது சிறிதாக தொடர்ந்து படும் கீறல்களாக வந்தவை. எல்லாமே சேர்ந்து போர் விழுப்புண்களாக, ஆம், போர் விழுப்புண்களாக. உடலை அளக்கும் பார்வை, உறைய வைக்கும் இரண்டு அர்த்த சொற்கள், தேவைக்கும் அதிகமாக சில நொடிகள் தோழமை என்கிற பெயரில் தடவி பார்க்கும் கைகள், முகத்தில் அரைந்தார் போன்ற வன்முறை, இலைமறை காயாய் வன்முறை, இவை இரண்டையுமே நீ கடந்திருக்கிறாய். எனக்கு தெரியும், உன் உடல் எரியும் அளவிற்கு அதை தேய்த்து நீ சுத்தப்படுத்த முயற்சி செய்த அந்த இரவுகள். நினைவுகளை சுமக்கும் உடலை நான் அறிவேன். சுகமான தீண்டல்கள் கூட நினைவுகளால் களங்கப்படுத்தப்படுகின்றன. நான் மட்டும் என்பதன் எதிரொலி எனக்கு தெரியும். நான் மட்டும் ஓடியிருந்தால், நான் மட்டும் எதிர்த்திருந்தால், நான் மட்டும் போராடியிருந்தால். ஆனால் பெண்ணே, நான் மட்டும் என்பது நீ சுமக்க வேண்டிய சிலுவை அல்ல. ஏனென்றால் உன் கதை விதிவிலக்கும் அல்ல. உன் கதை அன்றாட பெண்ணின் கதை, உலகம் சந்திக்க ஒத்துக்கொள்ள மறுக்கும் கதை. மற்றவர்களுக்கு நீ ஆறுதல் சொல்கிறாயே, யாருக்கும் பாலியல் வன்முறை நடக்கக்கூடாது என்று. இப்போது கேள், உனக்கு பாலியல் வன்முறை நடந்திருக்கக்கூடாது. நீ அசுத்தமானவள் அல்ல, நீ உடைக்கப்பட்டவள் அல்ல, நீ கெட்டுப்போனவள் அல்ல, நீ முழுமையானவள். இதையும் கேள், நீ மீண்டு எழுந்தவள், உயிர்த்து எழுந்தவள். நீ உயிர்த்து எழுந்தவள், உயிர்ப்பை சாதித்தவள். உயிர்த்து எழுந்ததற்காக இனிமேல் உன்னை ஒருபோதும் நான் குறை சொல்ல மாட்டேன். பாதுகாப்பின் பெயரால் உனக்கு பூட்டப்பட்டிருக்கும் இந்த முகத்திரையை தூக்கி எறி. சத்தம் போட்டு பேசாதே, அமைதியாக இரு, கவனம் ஈர்க்கும் உடை அணியாதே. பாதுகாப்பு என்பது என்றுமே உன்னடத்தை சார்ந்தது அல்ல. ஆலயங்களிலும் மடங்களிலும் பெண்களுக்கு அநீதி நடந்திருக்கிறது. சேலையிலும் நடந்திருக்கிறது, சுடிதாரிலும் நடந்திருக்கிறது, ஏன் புர்காவிலும் நடந்திருக்கிறது. அதனால் பெண்ணே, நீயாக இரு. தயவு செய்து நீயாக இரு. சிரி, வாய்விட்டு சிரி, சிறகை விரித்து பற, உலகம் உன்னுடையது என்று உலவு, ஆனந்த கூத்தாடு. எப்போதுமே உன்னுடையதாக இருந்த இந்த திறந்த வெளியில் பரவு. அச்சம் தவிர, அடங்க மறு, கோபப்படு. ஆம், கோபப்படு. அந்த கோபம் கனலாய் எழட்டும், விழுப்புண்களை ஆற்றட்டும். ரணங்கள் ஆறிய பிறகு அமைதி நிலவும். இந்த அழுக்கான அந்தரங்கங்களை அடைத்து வைக்காதே. கரைகளாய் எண்ணி நீ சுமக்காதே. கதையாய் மாற்று, இயக்கமாய் மாற்று, ஒளியாய் மாற்று. நான் உறுதி அளிக்கிறேன், இன்று முதல் உன்னிடம் கனிவாய் இருப்பேன், அன்பாய் இருப்பேன். உன்னை எடை போட மாட்டேன். உன்னை அமைதியாக இருக்கச் சொல்லவே மாட்டேன். உன்னை நேசிப்பேன். ஆம், உன்னை நேசிப்பேன். உனக்கு உரியதான மென்மை மற்றும் திமிருடன் நான். ஆயிரம் விழுப்புண்களுக்கு இங்கிலாந்து கலைத்துறை எனக்கு மானியம் வழங்கியிருக்கிறது. அதற்காகத்தான் இந்த பயணம். இந்த பணி பாராட்டுக்காக தொடங்கவில்லை. ஆனால் இந்த உலகம் இதை கேட்க தயாராக இருக்கிறது என்பதை இந்த அங்கீகாரம் சொல்கிறது. அடுத்த ஆண்டு உலகம் முழுவதும் இதை அளிக்க திட்டம் உள்ளது. ஆங்கிலத்தில் மட்டுமல்லாது தமிழர் கூடும் வாழும் இடங்களில் இந்த தமிழில் இதை நான் அரங்கேற்றப் போகிறேன். நீதியை நாம் நேர்மையாக நடப்பதன் மூலம் மட்டும் நிலைநிறுத்த முடியாது. நாம் நீதியுடன் நடப்பது என்னை பொறுத்தவரையில் passive justice participation. நாம் பார்க்கும், சந்திக்கும், கேள்விப்படும் அநீதியை தட்டி கேட்பதும் நீதியின் மிகப்பெரிய அங்கம். எல்லோருக்கும் நீதியும் சமத்துவமும் கிடைக்கும்படி செய்வதே ஆக்டிவ் ஜஸ்டிஸ் பார்ட்டிசிபேஷன். அதுவே அறவழி நின்றல். தேவதாசியர் காப்பாற்றிய கலை அவர்களிடமிருந்து ஒழிக்கப்பட்ட போது நாம் அதை கேள்வி கேட்காமல் ஏற்றுக்கொண்டோம். இப்போது அதே தவறை மீண்டும் வேறு உடல்களிடம் வேறு பெயர்களில் மீண்டும் செய்து கொண்டிருக்கிறோமா? பரதநாட்டியம்
ஒரு குறிப்பிட்ட சாதியின், ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்தின், ஒரு குறிப்பிட்ட உடலின் சொத்து அல்ல. அது உழைக்கும் உடல்களின் கலை, நினைக்கும் உடல்களின் கலை, எதிர்க்கும் உடல்களின் கலை, காதலிக்கும் உடல்களின் கலை. அதனால் நான் கேட்கிறேன், பரதநாட்டியம் யாருக்கானது? இந்த கலை யாருடையது? இதற்கான பதில் நூல்களில் மட்டும் இல்லை, அது நம் வகுப்பறைகளிலும் இருக்கிறது, நம் தேர்வு முறைகளில் இருக்கிறது, நம் அரங்கேற்ற மேடைகளில் இருக்கிறது, நம் மௌனங்களிலும் இருக்கிறது. இப்போது நான் என் உரையை உங்களிடம் ஒப்படைக்க விரும்புகிறேன். தமிழ் பல்கலைக்கழக மாணவர்களே, ஆராய்ச்சியாளர்களே, நீங்கள் பரதநாட்டியத்தை பார்ப்பவர்கள் மட்டுமல்ல, நீங்கள் இதன் எதிர்காலம். நாளை யார் பாடத்திட்டத்தில் இருப்பார்கள், யார் ஆய்வுக்குரியவர்களாக கருதப்படுவார்கள், யார் மேடைக்கு அழைக்கப்படுவார்கள், யார் மேடையிலிருந்து ஒதுக்கப்படுவார்கள், யார் இதெல்லாம் நமக்கில்லை என்று சொல்லப்படுவார்கள் என்பதை தீர்மானிக்கப் போவது உங்கள் தலைமுறை. ஆகையால் நான் உங்களிடம் 3 எளிமையான ஆனால் கடினமான கேள்விகளை வைத்துவிட்டு செல்கிறேன். முதல் கேள்வி, நீங்கள் படிக்கும் நடன வரலாற்றில் யாருடைய பெயர்கள் இல்லை? இரண்டாவது கேள்வி, நீங்கள் ரசிக்கும் அழகியல் யாருடைய உழைப்பை மறைக்கிறது? மூன்றாவது கேள்வி, நீங்கள் மௌனமாக கடந்து போகும் அநீதிகள் எதிர்காலத்தில் பாரம்பரியம் என்னும் பெயர் பெறப் போகிறதா? ஆராய்ச்சியாளர்களாக மாறும் நீங்கள் பரதநாட்டியத்தை சிலர் காக்கும் பொருளாக அல்ல, பலர் உருவாக்கும் வாழும் கலையாக மாற்றுங்கள், ஆவணப்படுத்துங்கள். கலைஞர்களாக மாறும் நீங்கள், மேடை என்பது அங்கீகாரம் பெறும் இடம் மட்டுமல்ல, அது அதிகாரத்தை கேள்வி கேட்கும் இடம் என்பதை மறக்காதீர்கள். ஆசிரியர்களாக மாறும் நீங்கள், தகுதி என்ற சொல்லை ஒடுக்கப்பட்டவர்களிடம் ஆயுதமாக பயன்படுத்தாதீர்கள். பரதநாட்டியம் நூல்களில் மட்டும் இருந்தால் அது இறந்துவிடும், அது கேள்விகளில் இருந்தால் உயிருடன் இருக்கும். நீங்கள் கேள்வி கேட்கும் வரையில்தான் இந்த கலை சுவாசிக்கும். இந்த மண்ணில் பிறந்த கலை இந்த மண்ணின் எல்லா உடல்களையும் அரவணைக்கும் நாளே அது முழுமை பெறும். அந்த நாளை உருவாக்க வேண்டிய பொறுப்பு இப்போது உங்களிடம் இருக்கிறது. இந்த மண்ணில் பிறந்த கலை இந்த மண்ணின் எல்லா மக்களுக்கும் சொந்தமாக இருக்கட்டும். அதுவே பரதநாட்டியத்தின் உண்மையான அறவழி. பரதநாட்டியம் எனும் சமத்துவ கலை எனும் பொருண்மைக்கு ஏற்ப பரதத்தில் ஜதி இருக்கிறது, சாதி இல்லை என்று இனிமையாக தொடங்கி மலைக்கும் கலைக்குமான ஒப்புமையை கூறி, கவிஞர் சொல்லுவார், வார்த்தைகள் நடந்தால் உரைநடை, நடனமாடினால் கவிதை என்று. இவர்கள் பேசப்போகிறேன் என்று சொன்னாலும் கூட அவர்களுடைய எடுத்துரைப்பில் அவர்களுடைய அழகியலை நம்மால் புரிந்து கொள்ள முடிந்தது. பார்த்து வாசித்தாலும் கூட அதனுடைய கருத்து முழுமையாக நமக்கு உள்வாங்கப்பட்டது. அந்த வகையில் தற்போது அம்மா அவர்களுக்கு நன்றி. கருத்துரைக்கான நேரம். இந்த பரதநாட்டியம் என்னும் சமத்துவ கலை குறித்த அம்மாவினுடைய இந்த உரை குறித்து தங்களுடைய கருத்துக்களை வழங்குவதற்கு அன்போடு அழைக்கிறேன். பேராசிரியர்கள் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். தம்பி கலைச்செல்வன் அவர்கள் சொன்னதைப் போல பார்த்து படித்ததாக உணரவில்லை. உண்மையிலேயே ஒரு பரதநாட்டியத்தையே உரைநடையோடு கலந்து நடனமாடியதை போன்ற ஒரு உணர்வினை அனைவருக்கும் தந்தது. மிகவும் அவர் தமிழச்சியாக இருந்தாலும் அயலகத்தில் குடிபெயர்ந்து அந்த மொழிக்கு ஆட்படாமல் தூய தமிழில் கவிஞர் சொன்னதாக சொன்னார். அதை உள்வாங்கி மிக எளிமையாக இனிமையாக கவிதை நடையில் தன்னுடைய உரையினை எடுத்து வைத்தார்கள். நெஞ்சில் எனக்கு ஒரு தொல்லைபேசி வந்து வெளியில் செல்ல நேரிட்டாலும் கூட எனது மனம் முழுவதும் இங்கேயே இருந்தது. அந்த அளவிற்கு மிக பிரதீபா பேட்லி அவர்கள் மிகவும் சிறப்பான ஒரு அருமையான, அதாவது ஜாதிகளை கடந்து ஜாதிகளை மிதித்து நசுக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற உயரிய கலையாக, ஒரு காலத்தில் ஒரு சாரருக்கு மட்டுமே பரதநாட்டியம் என்றிருந்த நிலை மாறி அனைவருக்கும் பொதுவான ஒரு ஒப்பற்ற கலை என்பதை தனது அருமையான கருத்துரை வாயிலாக எடுத்து வைத்த அம்மையாருக்கும்
இதனை ஏற்பாடு செய்த அயல்நாட்டு தமிழ் கல்வித்துறைக்கும் குறிப்பாக எனது ஆர்வ நண்பர் பேராசிரியர் குறிஞ்சிவேந்தன் ஐயா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கமும். நல்லதொரு கருத்துரையை வழங்கிய அறிவியல் தமிழ் மற்றும் தமிழ் வளர்ச்சித் துறையினுடைய பேராசிரியர் தியாகராஜன் ஐயா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து இசைத்துறையினுடைய பேராசிரியர் மாதவி அம்மா அவர்களை உங்களுடைய கருத்துரையை வழங்க அன்போடு அழைக்கிறோம். உரை நிகழ்த்தினா கூட அவங்க நடனத்தில் பெரியவங்க, அவங்க நடனமும் தெரியும், ஜதி சொல்லவும் தெரியும். அவங்களுக்கு சொல்ல தெரியும். அவங்க 2 ஜதி சொல்லணும், அவங்களுக்கு அளவு பிடிக்கணும். ஃபஸ்ட்டு அதை பிடிச்சிருவோம்ல. அலாதி இப்போ அவங்க ஆடப்போகிற உருப்படி அலாரிப்பு என்கின்ற ஒரு உருப்படி. இது தாளம், திஸ்ரம். இது நடன மார்க்கத்தில் இன்வோகேஷன் டான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். முதலாவதாக ஆடப்படக்கூடிய ஒரு ஆடல். தா தெய் தெய்யும் த தாம் கிட்டத்தக்க தா தெய் தெய்யும் த தாம் கிட்டத்தக்க தாம் அது தாம் கிட்டத்தக்க தெய் அத தெய் கிட்டத்தக்க தாம் அது தாம் கிட்டத்தக்க தெய் அத தெய் கிட்டத்தக்க தாம் தித்தாம் தை தத்தை தாம் தித்தாம் தை தத்தை தாம் தித்தாம் தை தத்தை தாம் தித்தாம் தை தத்தை தாம் திதாத்தை ததை தாம் திதாத்தை ததை தாம் திதாதை 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 ததை தாம் அது தாம் கிட்டத்தக்க தை அத தை கிட்டத்தக்க தாம் அது தாம் கிட்டத்தக்க தை அத தை கிட்டத்தக்க தாம் தித்தாம் தை தத்தை தாம் தித்தாம் தை தத்தை தாம் தித்தாம் தை தத்தை தாம் தித்தாம் தை தத்தை தாம் திதாதை ததை 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 தாம் தித்தாம் கிட்டத்தக்க தை. இந்த ஸ்டெப் தாம் அது தாம் கிட்டத்தக்க தை அத தை கிட்டத்தக்க தாம் இது தாம் கிட்டத்தக்க தை அத தை கிட்டத்தக்க தாம் தித்தாம் தை தத்தை தாம் தித்தாம் தை தத்தை தாம் தித்தாம் தை தத்தை தாம் தித்தாம் தை தத்தை தாம் திதாதை ததை தாம் திதாதை ததை தாம் திதாதை ததை தாம் திதாதை ததை தாம் திதாதை தாம் திதாதை ததை தாம் திதாதை ததை தாம் திததை ததை தாம் திததை ததை தாம் தாம் திததை ததை தாம்